அனைவருக்கும் வணக்கம். நேற்று யுஜிசி நெட் ஜூன் 2025 தேர்வு முடிவுகள் வெளிவந்துருச்சுங்க. இதற்கான தமிழ் கட் ஆஃப் அவங்களும் சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருந்தாங்க. என்டிஏவும் நாம் இது தொடர்பாக 13/7/2025 அன்னைக்கே நம்ம தமிழ் மேஜருக்கு கட் ஆஃப் போட்டிருந்தோங்க. அதுவும் 95% கட் ஆஃப் போட்டிருந்தோம். அது அடிப்படையில் நாங்கள் இந்த கொடுத்துருந்ததுங்க. அதாவது எக்ஸாம் முடிச்சுட்டு 13/7 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அன்ரிசர்வ்டுக்கு ஜேஆர்எஃப் வந்து பார்த்திங்கன்னா 83 கொஷின்ஸ், இதில் +2 ஆர் -3 வருங்க. நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 80 கொஷின் +1 ஆர் -3 வந்து சொல்லியிருந்தோம். ஓபிசி நான் கிரிமி லேயர் பொறுத்த வரைக்கும் 80 கொஷின்ஸ் +2 ஆர் -3 போட்டிருந்தோம். நெட் எக்ஸாமுக்கு 73 கொஷின், இதில் +2 ஆர் -3 கொஷின் போட்டிருந்தோம். எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஜேஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் 78 கொஷின் போட்டிருந்தோம். அதில் +2 ஆர் -3 போட்டிருந்தோம். நெட் எக்ஸாமுக்கு 70 கொஷின் +2 ஆர் -4 போட்டிருந்தேங்க. இது வந்து இன்றைக்கி விட கிடையாதுங்க. இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி விட்டுருந்தோம். அதாவது இந்த கட் ஆஃப் தான் 95% துல்லிய கட் ஆஃப்னு சொல்லிட்டு இதை விட்ட கட் ஆஃப் டேட்டு 13/7/2025ங்க. அதாவது நம்ம முன்னே எக்ஸாம் அனலைஸ் பண்ணியிருந்தோம். எதன் அடிப்படையில்னா நம்ம மெட்டீரியல் வச்சுருந்தோம், எக்ஸாம் எழுதியிருக்கிறோம். ஏன்னா நம்ம அது எப்படி கட் ஆஃப் ரெடி பண்ணுறது, எப்படி நம்ம வரும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதாவது மொத்த கொஷின்ஸில் நம்மளுக்கு அந்த 10 கொஷின் விட்டுருங்க தமிழை பொறுத்த வரைக்கும். மீதி 90 கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த 90 கொஷின்ஸில் நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்கிற கொஷின், அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் எவ்வளோ, தெரியாத கொஷின்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 50 கொஷின் வரைக்கும் வருது. அப்போ நம்ம தெரியாத கொஷின் ஒரு 5 வரைக்கும் சரி பண்ணுவோம், தெரிஞ்சதை ஒரு 5 கொஷின் தப்பு பண்ணுவோம். அதேமாதிரி இங்கிலீஷில் 20 கொஷின் வரைக்கும் எடுக்கலாம். 5+6 வரலாம், அல்லது தப்பு பண்ணது 5 வரலாம். அப்போ மொத்தம் 70 கொஷின் ஸ்டாண்டர்டாக இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு ரெடி ஆனிச்சுங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கேட்டகரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரும். ஏன்னா நம்ம லாஸ்ட் மார்க் தான் போகிறோமே தவிர அதுக்கு மேலேயும் இருப்பாங்க, கீழே இருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் கொடுத்துருந்துங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ நேற்று என்டிஏ விட்டு அஃபீஷியல் கட் ஆஃபுங்க. இதில் பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டுக்கு 168 கொஷினுங்க. அதாவது 84 கொஷின்ஸ். ஆனால் நாம் என்ன சொல்லியிருந்தோங்க, 83 கொஷின் சொல்லியிருந்தோம். அது +2 வரைக்கும் சொல்லியிருந்தோம். அப்போ நம்ம 84 சொன்னோம். இது 100% கட் ஆஃப் சரியாக இருக்குதுங்க. அதே மாதிரி அன்ரிசர்வ்டில் இங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நெட் எக்ஸாமுக்கு அதாவது 152 மார்க், 152 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 76 கொஷினுங்க. நாம் ஆனால் விட்டுருந்தது வந்து பார்த்திங்கன்னா 80 கொஷின் -3 வரைக்கும் விட்டுருந்தோம். இதில் 1 மார்க் -1 மார்க் வரைக்கும் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக ஓபிசி நான் கிரிமி லேயர் பொறுத்த வரைக்கும் 80 கொஷின்ஸ் ஜேஆர்எஃப் போட்டிருந்தோம். அதே நம்ம போட்டிருந்த 80 மார்க் தான் சரியாக இருந்துச்சுங்க. இது 100% பொருந்தது. அதேமாதிரி ஓபிசி நான் கிரிமி லேயர் பொறுத்த வரைக்கும் நம்ம 73 போட்டிருந்தோங்க. +2 ஆர் -3 வரைக்கும் போட்டிருந்தோம். இங்கே நம்மளுக்கு 71 கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம போட்டதோட ஒரு -2 வரைக்கும் தாங்க. அப்போ இதுவும் 100% மேட்ச் ஆயிடுச்சு. அதுக்கடுத்தா எஸ்சி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் நம்ம 78 போட்டிருந்தோம் ஜேஆர்எஃப்க்கு. நம்ம போட்ட 100% அப்படியே டைரெக்டாகவே வந்துடுச்சுங்க. அதுக்கடுத்தா எஸ்சி கேட்டகிரியில் நம்மளுக்கு நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் 70 வரைக்கும் போட்டிருந்தோங்க. இதில் -4 வரைக்குமே நம்ம கொடுத்துருந்தோம். அது -2 வரைக்கும் வந்து நம்மளுக்கு 68 கட் ஆஃப் வந்திருக்கும். அப்போ பாருங்கள், நம்ம கணிச்சதில் அந்த .1 கிட்டத்தட்ட 95% மேலே நம்மளுக்கு வந்துருச்சு. நம்ம என்ன போட்டோமோ அந்த கட் ஆஃப் வந்துருச்சு. இந்த கட் ஆஃப் தான் நான் இன்றைக்கி 13/7 அன்றைக்கி போட்டது. இது இன்றைக்கி பாருங்கள் 100% நம்மளுக்கு சரியாக வந்திருக்கு. அதனால தான் நம்ம எக்ஸாம் வந்து விட்ட கட் ஆஃப் எதுவுமே இது வரைக்கும் தப்பாக போனது கிடையாதுங்க. யூஜிசி நெட்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி செட் எக்ஸாமாக இருக்கட்டும், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாம்லையுமே தமிழ் மேஜரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட் ஆஃபுமே வந்து நமக்கு மாறாமல் இருக்குங்க. அதற்கான காரணம் நம்ம அந்தளவுக்கு நம்ம நூல்கள் எல்லாமே ரெஃபரன்ஸ் பண்ணி புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குங்க. அதனால் நம்மளுக்கு அதை பார்த்துட்டு அதன் அடிப்படையில் பார்த்தாவே போதுமானது. நாம்ளே கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணலாங்க. இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு நான் கட் ஆஃப் கொடுத்துருந்தேன். அதுவும் 100% சரியாக இருக்குதுங்க. சரிங்க. இது தொடர்பாக தமிழ் பாடம் தொடர்பாக யூஜிசி நெட்டு இருக்குங்க. சரிங்க, நீங்கள் யாரெல்லாம் ஜேஆர்எஃப் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது நெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெடியாகணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் நம்ம மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குங்க. இதற்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னே போதுமானது. உங்களுக்கு
அவங்க மெட்டீரியல் உங்களுக்கு அமுச்சு விடுங்க. அது மட்டும் இல்லைங்க, பிஜிடிஆர்பிக்கு பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது, டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்குங்க. நீங்கள் எதில் விருப்பப்படுமோ கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட வெற்றி 100% இந்த எப்படி நம்ம கட் ஆஃப் அக்யூரஸியாக கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களோட ரிசல்ட்டும் அக்யூரஸியாக நம்ம கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணலாங்க. நன்றி, வணக்கம்.